கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 ஆகிய 2 வசனங்களை இப்பொழுது வாசிப்போம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே 2 விதமான பிள்ளைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். இந்த கடைசி காலகட்டத்தில் இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியாமல், கர்த்தருக்கேற்ற சீச்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் வளர்க்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன், இந்த பிள்ளையை நான் எப்படி கர்த்தருக்குள்ளாக உருவாக்குவேன் என்று கலங்குகிற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பெற்றோர்களுக்கு இந்த பயமே வந்துவிட்டது. இந்த பிள்ளையை எப்படி ஆண்டருக்குள்ளாக நான் வளர்க்கப் போகிறேன் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து 2 விதமான பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். அப்போது அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி ரொம்ப காலம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவள் தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஒரு பிள்ளையை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்தில் கர்த்தருக்காக அவள் விட்டுவிடுகிறாள். இப்பொழுது ஏலி என்கிற ஒரு தேவ மனுஷன், ஏலி என்கிற ஒரு பாஸ்டர் முன்பதாக இந்த சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஏலி என்கிற தேவ மனிதனிடத்தில் 2 விதமான பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று தன்னுடைய இரத்த சம்பந்தமான சொந்த பிள்ளைகள், அவர் பெற்றெடுத்த சொந்த பிள்ளைகள், ஒப்னி பினேகாஸ் என்கிற 2 பிள்ளைகள். அதுவே இன்னொரு பக்கம் தன் வளர்ப்பு பிள்ளையாகிய சாமுவேல் அந்த இடத்துல பணிவிடை செய்து கொண்டிருந்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஒரு பக்கம் சொந்த பிள்ளைகள், இன்னொரு பக்கம் வளர்ப்பு பிள்ளைகள். ஆனால் அந்த 2 பிள்ளைகளுமே ஏலியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஏலியினுடைய ஆளுகைக்குள்ளே தான் வளர்ந்து வருகிறார்கள். ஆனால் 2 பிள்ளைகள் வளருகிற விதம் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரே பெற்றோர் தான், ஆனால் பிள்ளை வளருகிற காரியத்தில் மாத்திரம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. ஒன்று, இந்த சாமுவேல் வளர்ப்பு பிள்ளை கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனாக உருவாக்கப்பட்டான். ஆனால் இந்த சொந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படியாக பழக்கப்படுத்தவில்லை. இந்த வளர்ப்பு பிள்ளையாகிய சாமுவேல் ஆலயத்தில் பணிவிடை செய்யும்படி பழக்கப்படுத்தப்பட்டான். ஆனால் தன் சொந்த பிள்ளைகளோ ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்காக பழக்கப்படுத்தவில்லை. இந்த வளர்ப்பு பிள்ளையாகிய சாமுவேல் கர்த்தரை நன்றாக அறிந்த ஒரு பிள்ளையாக உருவாக்கப்பட்டான். கர்த்தரை அறிகிற அறிவிலே உருவாக்கப்பட்டான். ஆனால் தனக்கு சொந்தமான பிள்ளைகளை மாத்திரம் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நிறைய நேரங்களிலே மற்ற பிள்ளைகளை கவனிக்கிறதை விட நம்முடைய பிள்ளைகளை கவனிக்க நாம் தவறி விடுகிறோம். மற்ற பிள்ளைகளை நியாயந்திருக்கிறத விட நம்முடைய பிள்ளைகளை நியாயந்திருக்க நாம் தவறி விடுகிறோம். மற்ற பிள்ளைகள் மேல் வைக்கிற போக்கஸ், அந்த பார்வையை விட நம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்க நம்ம தவறி விடுகிறோம். அப்போ ஏலி வளர்ப்பு பிள்ளையாகிய சாமுவேலை சரியாக 100% சரியாக வளர்த்தார். கர்த்தருக்கேற்ற சீச்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் ஆலயத்தில் பணிவிடை செய்ய, கர்த்தருக்கு பணிவிடை செய்ய சகல விதத்திலும் உருவாக்கப்பட்டான். ஆனால் சொந்த பிள்ளைகள் அவ்விதமாக உருவாக்கப்படவில்லை. அப்போ வளர்ப்பு பிள்ளையாகிய சாமுவேல் எப்படி வளர்க்கப்பட்டான் என்று வேதத்தில் படிக்கும் பொழுது 1 சாமுவேல் 2:11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். அப்போ சிறு பிராயத்திலிருந்தே, ஞாபகம் வந்த காலத்திலிருந்தே பிள்ளைகள் ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்காக நம்ம பழக்கப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைகளுக்கு அனுப்பி சபையிலே பணிவிடை செய்கிற ஒரு பிள்ளைகளாக, ஆலயத்தில் பணிவிடை செய்கிற பிள்ளைகளாக நாம் உருவாக்கப்பட வேண்டும். சாமுவேலை அப்படித்தான் ஏலி உருவாக்கினார். இரண்டாவதாக 1 சாமுவேல் 2:21 சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான்.
கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்போ வளர்ப்பு பிள்ளையாகிய சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் தேவ சமூகத்தில் வளர்ந்தான். ஆனால் சொந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வளரலை. தேவ சமூகத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பழக்கம் அந்த பிள்ளைக்குள் உருவாக்கப்படவில்லை. மூன்றாவது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு பழக்கத்தில் வளர்ப்பு பிள்ளையாகிய சாமுவேலை ஏலி உருவாக்கினார். அப்ப இவர் தான் சொல்லி கொடுக்கிறார், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று அழகாக வளர்ப்பு பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் சொந்த பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுக் கொடுக்க அவர் மறந்து போனார். அடுத்ததாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப வளர்ப்பு பிள்ளையோட கர்த்தர் கூட இருக்கிறார். பாஸ்டருடைய சொந்த பிள்ளைகளோடு கர்த்தர் இல்லை, தன் பிள்ளைகளோடு கர்த்தர் இல்லை. அதை குறித்து இந்த ஏலி கவலைப்படவில்லை. அடுத்தது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26 மனுஷருக்கும் கர்த்தருக்கும் அவன் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க மனிதனாலும் அங்கீகரிக்கப்படணும், கர்த்தராலும் அங்கீகரிக்கப்படணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க மனிதர்களுக்கும் பிரியமானவனாக இருக்கணும், கர்த்தருக்கும் பிரியமானவனாக இருக்கணும், சாட்சிகளை காத்து கொள்ளணும். இந்த காரியங்கள் சாமுவேலுக்குள் இருந்தது. ஆனால் சொந்த பிள்ளைகளாகிய ஏலிக்குள் அது இல்லை. 3ஆம் அதிகாரம் 26 சொல்லுகிற 1 சாமுவேலிலே அவன் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாயிருந்தான். அதே போல் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-4 சொல்லுகிறது, ஜனங்களை கர்த்தரிடம் திருப்பினான். ஜனங்கள் ஆபத்தில் இருந்த பொழுது, ஜனங்கள் பாவத்தில் இருந்த பொழுது, ஜனங்கள் தோல்விகளை சந்தித்த பொழுது, உங்கள் பாவங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம், கர்த்தரிடம் திரும்புங்கள் என்று சொல்லி மிஸ்பாவுக்கு நேராக ஜனங்களை திருப்பினான், ஜனங்களை சீர்படுத்தினான். ஆனால் ஏலியின் பிள்ளைகளோ ஜனங்கள் இடரை போவதற்கு காரணமாய் இருந்தார்கள், ஜனங்கள் பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருந்தார்கள். வளர்ப்பு பிள்ளை ஜனங்கள் உருவாக்கப்படுவதற்கு, வளர்ப்பு பிள்ளை ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருக்குது. ஆனால் தான் பெற்றெடுத்த சொந்த பிள்ளைகளோ அநேக சபை மக்கள் இடரை போவதற்கு காரணமாக இருந்தது. அதே போல் 7ஆம் அதிகாரம் 6-5 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நியாயம் விசாரித்தான். ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது, தேசத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்று சாமுவேல் நியாயம் விசாரித்தான். அப்ப ஜனங்களுக்கு எது நீதி, எது நியாயம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற காரியத்தில் ஏலி கவனமாக இருந்தார். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு ஜனங்களை எப்படி நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று பழக்கப்படுத்தாதனால தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இனிமேல் உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆளக்கூடாது, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இது ஏலி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்தது. 7ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப பலிபீடத்திற்கு முன்பதாகவே வளர்ந்து வந்த ஒரு பிள்ளை இப்பொழுது எதிர்காலத்தில் கர்த்தருக்காகவே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறது. அப்ப பலிபீடத்தை குறித்த பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எதிர்காலத்தில் பலிபீடங்களை கட்டுவார்கள். என் அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு பலிபீடத்தை குறித்த பயத்தை கற்றுக் கொடுங்கள். அவர்கள் எதிர்காலத்திலே பலிபீடங்களை உருவாக்குகிற பிள்ளைகளாக மாறுவார்கள். அப்ப வளர்ப்பு பிள்ளைக்குள் இப்படி வளர்ப்பு பிள்ளைகள் இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தது. ஆனால் சொந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, ஒபுனியும் பினேகாசும் இப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பாஸ்டருடைய பிள்ளை தான், சத்தியம் தெரியாது, உபதேசம் தெரியாது, சபையினுடைய ஒழுங்கு தெரியாது, ஜனங்களை சிநேகிக்க தெரியாது, ஆண்டவரிடத்தில் சரியான உறவு, ஆண்டவரிடத்தில் சரியான ஐக்கியம் இல்லாதவங்களா வளர்ந்தாங்க. 2ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, பேலியாளின் மக்களாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமானவங்களே இல்லை, ஜனங்களுக்கு பிரியமானவங்களே இல்லை, கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் பேலியாளின் மக்களாக இருந்தாங்க. 2ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, அந்த வாலிபரின் பாவம் பெரிதாக இருந்தது. எந்த சபைக்கு, எந்த ஜனத்திற்கு, எந்த தேசத்திற்கு இந்த பிள்ளைகள் சாட்சியாக வாழ வேண்டுமோ, முன்மாதிரியாக வாழ வேண்டுமோ, அந்த தேசத்திற்கும் அந்த சபைக்கும் அந்த ஜனத்திற்கும் இவர்கள் மிகப்பெரிய இடர்களாக இருந்தாங்க. அதாவது வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதாக இருந்தது. 2ஆம் அதிகாரம் 17 அநேக ஜனங்கள்
காணிக்கை அற்பமாக எண்ணினாங்க. கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை செய்தான். காரணம், அநேக ஜனங்கள் இடரை போவதற்கு இந்த ஏலியினுடைய சொந்த பிள்ளைகள் ஒரு காரணமா இருந்தாங்க. அநேகர் இடரை போவதற்கு காரணமா இருந்தாங்க. அதே போல 2ஆம் அதிகாரம் 22 ஏலியின் பிள்ளைகள், பாஸ்டருடைய பிள்ளைகள் விபசாரம் செய்தார்கள், வேசித்தனம் செய்தார்கள் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பிரசங்கிக்க வேண்டிய பிள்ளைகள் இப்பொழுது விபசாரத்தில் விழுந்து போனார்கள். 2ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, பொல்லாத நடக்கை. அவங்களுடைய கர்த்தருடைய பார்வையிலே அவங்க சரியாக நடக்கவில்லை. கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாத நடக்கையாக இருந்தது. 2ஆம் அதிகாரம் 25 அவர்கள் தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை. வளர்ப்பு பிள்ளை கீழ்ப்படிந்தது போல சொந்த பிள்ளைகள் ஏலிக்கு கீழ்ப்படியவில்லை. 2ஆம் அதிகாரம் 26 அந்த பிள்ளைகளை, அந்த ஏலியினுடைய பிள்ளைகளை சங்கரிக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார், வைராக்கியம் கொண்டார். 3ஆம் அதிகாரம் 13 அவர்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆனாலும் கூட அந்த ஏலி அந்த பிள்ளைகளை சரியாக கண்டுகொள்ளாததினாலே, பிரம்பை கையாடாததினாலே, ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்காததினாலே 2 பிள்ளைகளும் யுத்தத்திலே மாண்டு போனார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். எனக்கு அன்பான பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள், எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? கர்த்தருக்கேற்ற சீச்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்களா? பக்கத்து வீட்டு பிள்ளைகளை, பக்கத்து அருகாமையில் இருக்கிற பிள்ளைகள் மீதெல்லாம் நம் கவனம் செலுத்திட்டு அவங்க அந்த தவறு செய்கிறாங்க, இந்த தவறு செய்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி மற்ற பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்திட்டு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சீச்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் உருவாக்குங்கள். பலிபீடத்தை குறித்தும் சபையை குறித்தும் ஒழுங்கை குறித்தும் அவர்கள் போதித்து வழிநடத்துங்கள். அது முதிர்ந்த வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளையை இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வளர்க்கப் போகிறேன், இந்த பிள்ளையை நான் எப்படி கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப் போகிறேன், விசுவாசத்திலும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்க்கப் போகிறேன் என்று அநேக பெற்றோர்கள் அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. யாரெல்லாம் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் கர்த்தருக்கேற்ற சீச்சையிலும் போதனையிலும் உருவாக்கப்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அந்த பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்கும்படி வேண்டிய ஞானத்தையும் வேண்டிய அறிவையும் வேண்டிய பலத்தையும் கர்த்தர் தரும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடும். பிள்ளைகளுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறட்டும். பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பூர்வீக சுபாவங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இவங்களுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறட்டும். ஆண்டவரே, சாமுவேலை போல கர்த்தருடைய சமூகத்தில் வளர்கிற ஒரு பிள்ளையாக வாழும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலும் ஆண்டவரே சாமுவேலை போல சிறந்து விளங்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.